ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. தியானம் கேட்டீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எல்லாரும் தியானம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது உலகத்திலேயே இறைவனுடைய திருப்பெருமையை சும்மா ஒரு களிமண்ணில் அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சோம்னா லிங்கம் உண்டாகும். அதே களிமண் இப்படி அமைக்கி பிடிச்சோம்னா புளியார் உண்டாகும். ரெண்டு பேரும் நம்ம செய்யணும்னு அவசியம். சும்மா அப்படி சும்மா சொல்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிவம் இவர் ஜீவராசி. இவரை யாரும் அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவர் இறைவன். இந்த சிவபெருமானு இந்த மண் உலகத்துல மானிடனை பிறக்கும்போது மாயத்துடைய இந்த உடம்பு பார்த்தீங்களா, இது மண்ணு. இந்த உடம்புல போட்டிங்க பார்த்தீங்களா, இது மண்ணு. இது உள்ள எலும்பு இருக்கு. அந்த எலும்பு மண் யாரு? சிவனும் சக்தியும். சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் இது. சிவம் என்பது இந்த மண்ணு, சக்தி என்பது எலும்பு. அதான் சக்தி. அவர் ரெண்டு பேரும் நம்ம உடம்புல இருக்கா. ரெண்டு பாதி, ஆண் பாதி பெண் பாதி. ஒரு கண்ணு சக்தி, ஒரு கண்ணு சிவம். இப்படி ரெண்டு கலந்துருக்கா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுடைய இந்த சிவபெருமான் இந்த பூலோகத்துல பிறந்து என்னுடைய மனைவி இறந்துட்டா. என் மனைவி இறந்து ஒரு 3 மாசம் ஆயிப்போச்சு. அப்படியே வந்து பார்க்கும்போது அவ்வளோ நோய் எப்படி இது பகவான் ஏற்ற முடியல. இருந்தாலும் ஒரு பாடலை அவன் மேல சும்மா ஒரு ஏற்றி ஒரு இறைவனுடைய சிவபெருமானுடைய சிறப்பிலே இந்த பாடலை பாட்டிருக்கோம். சிவனோடு ராமனுடைய சிறப்பும் நம்ம கூட சேர்க்கிறோம். இந்த பாட்டை கேளுங்க, கேட்டு மகிழுங்க. காயமே இது பொய்யடா, வெறுங்காற்றடைத்த பையடா. காயமே இது பொய்யடா, வெறுங்காற்றடைத்த பையடா. மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. நீருக்கும் போது சிவராமனை பாடடா. நீருக்கும் போதே சிவராமனை பாடடா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. இது பட்ட மரம் தானடா. இது பட்ட மரம் தானடா. பல நோய்கள் உன்னை தினம் தேடுண்டா. உங்கிட்டே வந்தா நாருண்டா. இது பட்ட மரம் தானடா. பல நோய்கள் உன்னை தேடுண்டா. உங்கிட்டே வந்தா சாருண்டா. நீ கீழே சாய்ந்து விட்டால் சங்கடா. உன்கிட்டே வந்தால் நாருண்டா. கீழே சாய்ந்து விட்டால் சங்கடா. உன் உயிர் போகுதே அது எங்கடா. உன் உயிர் போகுதே அது எங்கடா. நீ இருக்கும் போதே சிவ ராமனை பாடடா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. நீ இருக்கும் போது சிவராமனை பாடடா. அரசன் என்றார் நீயடா, ஆண்டி உந்தன் கீழடா. அரசன் என்றால் நீயடா, ஆண்டி என்றால் உன் கீழடா. உன் ஆவி போனால் யாரடா. அங்கு உன் ஆவி போனால் யாரடா. உன் உடலும் தேடும் சுடலை தானடா. உன் உடலும் தேடும் சுடலை தானடா. நீ இருக்கும் போதே சிவராமனை பாடடா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா.
மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. ஆ நீ என்ன கொண்டு வந்தாயடா, என்ன கொண்டு போகிறாயடா. நீ என்ன கொண்டு வந்தாயடா, நீ என்ன கொண்டு போகிறாயடா. தருமத்தை வணங்கடா, தருமத்தை வணங்கடா. தானம் உன் மனமடா. நீ தருமத்தை வணங்கடா, தானம் உன் மனமடா. நீ கருணனை போல் வாழடா, இந்த ஜெகமே உனை பாடுண்டா. நீ கருணனை போல் வாழடா, இந்த ஜெகமே உன்னை பாடுண்டா. நீ இருக்கும் போதே சிவராமனை பாடடா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மாயனாறு சிவனே செய்த மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. இது மண்ணு பாண்ட எழும்படா. ஓம் டி ஆதிசக்தி நீராம்பரி நாராயணி நமஸ்துதேன. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டுல ஒரு அர்த்தம் என்னன்னா, சொல்லுவாங்க, இப்போ நம்ம நட்டு என்னப்பா என்ன என்ன எடுத்து போறேன், போகும்போது எடுத்துட்டா போறேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இடுக்கு மனம் இருக்க கொடுக்க மனம் இருக்கு. அதுதான் அம்மா சொல்றா. இருக்கும்போது தர்மம், தர்மத்தை யார் வணங்குறானோ அவன் கரணனுக்கு சமன்றான். கரணன் அச்சி அடிச்சாரு, தங்கத்தை வெட்டியா கொண்டு வந்தாரு. தர்மத்துடைய சிறப்பு இந்த மனசுக்குள்ள நீ இறக்கிட்டீன்னு வச்சுக்க, தானம் விட்டு வந்துடும். உண்டு தானம் வந்துடும். உனக்கு தெரியாது. தண்ணி கிணத்துல என்ன ஒரு பக்கெட்டு தண்ணி குறைஞ்சிட்டா அந்த அளவு அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இறக்கி இறக்க தண்ணி சுரக்குதுன்னு சொல்றாங்கல்ல. இதுதான் மன தர்மத்துடைய மனம் உண்ட இருந்ததுன்னா தானம். அது கரணை. அந்த கரணனை போல மனம் இருக்கணும். நீ வாழலாம், புகழலாம். இப்ப எல்லாரும் சொல்றாங்க கருணரு வல்லருன்றாங்க. என்ன பண்றாங்க சொல்ல பெருமைக்கலாம். பெருமையில வராது. 100 பேருக்கு அன்னதானம் போடணும், என்ன தலைவாழை போடணும், அதான் அன்னதானம். பேப்பர்ல சோறு கொடுக்க அன்னதானம் கிடையாது. வெறும் தானம், அண்ணன் கிடையாது, தானம் தான் சொல்லலாம். அது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த பாட்டுல பாருங்க, நல்லா இருக்க. மனிதனா உலகத்துல பிறந்தா இது மாதிரி நிகழ்வுகள்லாம் உடம்பு வரும். இப்ப நோய், எவ்வளோ நோய்கள்லாம். ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ முடியல. அந்த நோய் அதனால உள்ள சிவராமனை நம்ம நினைச்சோம்னா எந்த நோயும் கிட்ட வராது. சிவராமா ஒரு புண்ணியமான தேன், சிவராமா என்ற ஒரு தேன். அதை ரொம்ப வாழ்த்துன்னா அமுது, உடம்பு அமுதாயிடும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இந்த பிடிவி சேனலிலே சிவனி ராமனின் சிறப்பைக்கு இந்த ஒரு பாடலை பாடி தெளிவுபடுத்திருக்கிறோம். இதை பாட்டு பாடி கேட்டுங்க, காதால் கேளுங்க. மனம் தர்ம மனத்துடைய மனசுல வாழுங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.